ரீசெண்டாக தூத்துக்குலேருந்து மதுரைக்கு போனங்க. அப்பெல்லாம் இந்த பஸ்ஸை பார்த்தோம். பஸ்ஸுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு ஏசி பஸ்ஸுங்க. அடே கைக்குள்ள கிரீன் கலர் எஸ்இடிசி பஸ்ல ஏசி பஸ்லாம் இருக்காடா அப்படின்னு ஒரே குஷி ஆயிடுச்சுங்க. ஓடி போய் நல்ல ஒரு சீட்டா பிடிச்சி உட்காந்துக்கிட்டோம். ஏசி பார்த்தீங்கன்னா செம்மையா ஒர்க் ஆனிச்சு. கடலோரம் வீசிய காத்து அப்படி ஏசில இருந்து ஒரு அந்த ஜிலு ஜிலு காத்து ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, தம்பி ரசிச்சது போதும் தாங்க டிக்கெட் அப்படின்னு 200 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் கொடுத்து 200 ரூபாய்க்கு புனிட்டு போயிட்டார் கண்டக்டர். இந்த பஸ் வந்து தூத்துக்குள்ள சென்னை வர போற பஸ்ஸாங்க. மதுரைக்கு வந்து 200 ரூபாய் டிக்கெட். இந்த பஸ் தூத்துக்குள்ள 1:15 எடுத்தாங்க. மதுரைக்கு வந்து 4 மணிக்கு வந்து சேர்ந்துச்சு. இந்த குழு ஏசியை வாங்கிக்கிட்டு ஜன்னல் ஓரமா உட்காந்துக்கிட்டு போற வர காரு மரம் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே வரும்போது தான் ஏர்போர்ட்ல அப்பதான் ஒரு ஃபிளைட் வந்து லேண்ட் ஆனிச்சு போல. அப்படியே வந்துகிட்டே இருந்துச்சு. ஐயோ அது பாக்குறதுக்கு செம்மையா இருந்துச்சு. தெரிய பார்த்தீங்களா அந்த போயிட்டு கேமரால வந்து அந்த அளவுக்கு நமக்கு தெரியல, ஆனா நேர்ல பார்க்க செம்மையா இருந்துச்சு. இந்த பஸ்ல யாராவது சென்னை வேற டிராவல் பண்ணிருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம தூத்துக்குள்ள சென்னைக்கு டிக்கெட் ரேட் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணி சொல்லிருங்க.